ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆதரி ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அல்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கெலாம் வந்துட்டு பதறாரு. ஒரு பக்கம் வியானா பதறாங்க, கனி பதறாங்க. ஏன்னா எஃப்ஜேக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆதரி மோசமான பொண்ணாச்சே, போகும்போதே வந்து செம்ம காண்டில் வந்து போச்சு, உள்ளே வந்து என் பிள்ளை என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியலன்ற மாதிரி கனியில் வந்து பதறாங்க. இதில் வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆதரி வந்து கேமரா முன்னாடி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆஹா, இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக வந்துட்டு பிக் பாஸ் எடுத்த விஷயமாக தான் இருக்குன்றது நல்லாவே பச்சையாக தெரியுது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க வர போகிறாங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனில் வந்துடும், நம்மளும் ஷேர் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே வரல. அது கனி எவிக்டட் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வருது. திடீர்னு பார்த்தா ஆதரி வர போகிறாங்கன்ற மாதிரி வருது. கடைசி வரைக்கும் அது கன்ஃபார்மாக தெரில. அதேமாதிரி நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், கடைசியில் வந்துட்டு ஆடியன்ஸ் அனுப்பிச்சிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஆதரி நைட்டு அதாவது லேட் நைட் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பிளான் பண்ணது தான். அதனால தான் வந்துட்டு கனியை இருக்க வச்சு, ஏன்னா இப்போ ஆதரி எஃப்ஜேக்கும் பிரச்சனை வரும்போது கனியை உள்ளே வந்தால் கனிக்கும் ஆதரிக்கும் முட்டக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்ல. ஸோ இது ஒரு புது காம்பினேஷனாக இருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு கண்டென்ட் வரியாக ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குமே, இது ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. பட் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, ஆதரே நாங்கள் ஓட்டு போடாமல் அவங்க வெளியே அனுப்பிச்சாச்சு, எங்களோட ஓட்டுக்கு மதிப்பளித்து நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டு இப்போ எதுக்கு திரும்ப நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் வைக்கிறாங்க. இது இப்போ மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் இது 3rd சீசன் நடக்குது. சரி, இப்போ வந்து நைட் வந்து திடீர்னு கேமரா முன்னாடி ஒரு சில தகவல் சொல்கிறாங்க, நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. ஏன்னா அவங்க உள்ளே வந்ததை வந்து யாருக்கிட்டே சொல்லவே இல்லை. அதை சஸ்பென்ஸாக நான் உங்ககிட்ட சொல்லலாம், உள்ளே வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நான் நம்புகிறேன், மக்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி இது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. கண்டிப்பாக யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே விட மாட்டேன். யாரையும் சொல்லும்போது தெரியுது மக்களை வந்துட்டு, திரும்பவும் யாரையும் அப்படின்போது மேபி பூர்ணிமா மாயெல்லாம் சொல்லியிருக்கலாம், உன்னை வச்சு தான் நாங்களே வந்து ஒரு பெரிய பிளானே போட்டு இப்படி சொதப்பிட்டியேன்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா வந்தவொடனே அவங்க ஃபஸ்ட்டு வாரம் பண்ணும்போது வந்துட்டு புதுசாக ஒரு ரீல்லாம் ட்ரெண்டிங்கில் போச்சு. அதில் வந்து மாயா பூர்ணிமாலாம் வந்துட்டு பயங்கர அலப்பறைகள் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்காக வந்துட்டாடா ஆதிரேன்ற மாதிரி, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து யாரையும் நான் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி யாரையும் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸுமே வந்துட்டு வெல்கம் பேக் சொன்னாங்க. ஸோ அவருமே வந்து சொன்னார், அப்பயும் சொன்னாங்க பிக் பாஸ் இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி அதே மாதிரி வெளியில் வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள், அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, எஃப்ஜேக்கும் உங்களுக்கும் லவ்வே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார், நீங்கள் தான் போன மாதிரி இருந்துச்சுன்ட்டு அவங்க மேலே பழி எக்கச்சக்கமாக போட்டாங்க. அதில் வேறு வந்து மக்களை தற்கூரின்னு சொன்னது அப்படின்ற விஷயங்களை கேட்கும்போது அப்படி சொல்லவே கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்போயே வந்துட்டு எனக்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் திரும்ப வைல்ட் கார்டு என்ட்ரி திரும்ப போனீங்கன்னா என்ன பண்ணி வச்சு செய்வீங்களா அப்படின்போது கண்டிப்பாக வந்து எஃப்ஜே விட மாட்டேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாட்டி சபதம் மாதிரி சொல்லிட்டாங்க, யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன், என்ன சொன்னதை செய்வேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே செய்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பதறாரு, யார்? எஃப்ஜே. கனி கூட உட்காந்துட்டு எக்கா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையக்கான்ற மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. ஏன்னா அவருக்கு அடி மேலே அடி விழுகுது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பாங்க, அப்படியே எந்திரிச்சு அவங்க பாட்டு போவாங்க. நம்ம தான் யோசிப்போம், கீழே விழுட்டாரியா, ஏதோ அடிபட்டுருக்கா பாருங்கன்னு. அவங்க கேஷுவலாக இருந்துச்சு போவாங்க. நம்மளுக்கு ஷாக்காக இருக்குது, என்னடான்னு. அவங்களுக்கு வலிக்கும், உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா கெத்தான், என்ன கெத்து பார்க்கும்போது வெத்தாக இருக்குது என்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம எஃப்ஜே. வெத்து சீனு ஒன்றுமே கிடையாது, உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அவர். அதுலேயே வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுச்சு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த பொண்ணை திரும்ப வந்து கலாச்சிட்ருக்காரு. அதுவும் என்ன சொல்கிற, விஜய் பார்வதி வந்து நாத்தமாக சாப்பிடும்போது ஒரு நாத்தம் இருந்துச்சுன்னா அந்த நாத்தத்தை க்ளீன் பண்ணி பார்ப்போமா, இல்லை அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போகுமா, அது மாதிரி ஒதுங்கி போயிடணுமா. ஐயோப்பா, யாரை பற்றி பேசுகிறது ஒரு விவஸ்தையெல்லாம் போயிடுச்சு. இதில் வேறு வந்து கனிக்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, என்ன அவள் வந்து என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான்னு. யார்? ஆதிரை. வியானா இல்லை, ஆதிரை. இன்னும் ஆதிரை வந்தோடனே ஆதிரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டேய் கனி சொல்கிறாங்க, ஏன்டா போகும்போது அவள் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அதெல்லாம் அவள் மைண்டில் இருக்காதாடா, அதனால தான் அவள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா, அதை போய் ஏன்டா தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க, விடு அப்படின்னா. இல்லை அவள் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு போன வாரம் ஃபுல்லாக மைண்டு வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சா. இப்போ வியானா கூட பேசும்போதெல்லாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி தெரியலையாப்பா, மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். அதாவது பேசும்போது வக்கனையாக இஷ்டத்துக்கு கதை அடித்து விடுறது,
அதுவும் கணிக்கிட்டலாம் வந்து ரீல் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, வடையாக சுற்றுறது. அப்பா இவருக்கு பேர் பேசாமல் வடை எஃப்ஜேன்னு வைக்கலாம் பொழுது, அந்த அளவுக்கு வடையை சுடுறாரு. இதுமாதிரி சுட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜெயிலுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருந்தாராம். அதனால் அவரை வந்து அவரால் பர்ஃபார்மன்ஸே செய்ய முடியல. ஏன்னா கூட வந்து விஜய் பார்வதி இருந்தாங்களாம். இது அவங்க சொல்ல நியாயப்படி இது நீங்கள் சொல்கிறாங்க, என்னத்தை பண்ணுறது. இதில் வேறு வந்துட்டு எஃப்ஜேயில் நான் இருந்த அது ஜெயிலில் நான் இருந்தேன் பார்த்தியா, அதுதான் ரியல் எஃப்ஜே. இந்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க ரியல் எஃப்ஜே. நாங்கள் உங்கள் ரியலை வந்து நாங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம் தம்பி. இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, காட்டவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, எங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆதரவு பயங்கரமான ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்க. இவர் சபதம் எடுத்து அவங்க அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, இவர் அதுங்களே பதறாரு. இதில் வேறு வந்து சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இப்போ இருக்கிற டென்ஷனுக்கு ஃபுல்லாக நெகட்டிவ் வைப்பாக இருக்குது, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு பார்க்குறேன், ஆனால் போக மாட்டேன். அவர் தோண ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவர் வாயில் வர்றது. ஏன்னா எப்பயுமே ரொம்ப ஆட்டிடியூட் கிங்காக இருப்பார், அப்படியே ஒரு மாதிரி டான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பார். அவர் வாயிலேருந்து வந்திருக்கு நான் வீட்டை விட்டு போயிடலான்னு தோணுதுன்ட்டு. போனால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இந்த வாரம் ஆனால் நாமினேஷன்ஸ் வந்திருக்கார் போல இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.